ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து கவலை மீன் வாங்கி வச்சுருக்கேன். கவலை மீன் வச்சு குழம்பு வறுவல் செய்ய போகிறேன். மீனை வந்து 2 பார்ட்டாக பிரித்து வச்சுட்டேன். பாதி மீன் வந்து மசாலா போட்டு உப்பு மிளகாய்த்தூள்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். பாதி மீன் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் குழம்புக்காக. அது வந்து கொஞ்சம் ஃப்ரீசரில் இருந்து ஐஸ் மாதிரி இருந்தது, அதனால் தண்ணியில் வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து வானலில் வந்து சட்னி, தக்காளி சட்னிக்கு வந்து வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது அப்படியே ஆறிட்டே இருக்கட்டும். அடுத்ததாக அதே வானலில் வந்து மீனை பொரித்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எண்ணெய் மீறலாம், அதிலே குழம்பு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக மீன் வறுத்து எடுத்தால் அந்த எண்ணெயை வந்து ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாது, கீழே தான் கொட்டணும். இதே நம்ம வந்து முன்னாடியே மீனை வறுத்துட்டு அந்த எண்ணெயிலே குழம்பு தாளிச்சிட்டா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து வறுத்துட்டு இருக்கேன். அந்த கேப்பில் வந்து குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். புளி கரைச்சி வடிகட்டிட்டு அதிலே குழம்பு மிளகாத்தூள் போட்டு குழம்புக்கு வந்து கூட்டி வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மீன் வந்து நாட்டுக்கவலை மீன், நல்லாயிருக்கும், தட்டைக்கவலைன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலே வந்து கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் பாதி வதங்கினதும் தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா அந்த வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி மிளகாய்த்தூள் கலவி அதில் சேர்த்து நல்லா கொதி விட்டு நல்லா ஒரு 4-5 கொதி வந்ததுக்கப்புறமா மாங்காயை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு மேலே அந்த ஏடை படிஞ்சு வந்ததும் கழுவி வச்சுருக்க மீனை அதில் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். நல்லா கொதித்து ஏடை படிஞ்சு இறக்குற சமயத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி தழையும் போட்டுருவோம். அதிலே வந்து 2 முட்டை வேக வச்சுருந்தேன், அதை உரிச்சிட்டு குழம்புல சேர்த்துட்டேன். வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு, சட்னி அரைச்சாச்சு. சட்னி வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் இந்த சட்னி வந்து சைட் டிஷ். கிச்சன் வேலையெல்லாம் முடித்து அப்படியே நீட்டாக கிச்சன் மேடையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சமையல் இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாதம், சப்பாத்தி, காலை டிஃபனுக்கு சப்பாத்தி, கார சட்னி, மதியம் சமையலுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல். குழம்பு அப்படியே அடுப்பில் கொதிச்சிட்டே இருந்தது, ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கியாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல், சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல். சப்பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி தடவி விட்டுட்டேன் எல்லா பக்கமும். அப்படியே ஊறிடும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பையனுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு வேலை கிளம்ப. சப்பாத்தி சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். இதுமாரி பண்ணிட்டா ஊறி இருக்குமா, அப்படியே ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.